பிராணநாதனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெறுதே. பிராணநாதனில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெறுதே. அன்பின் சொரூபனாய் யாருயிர் நேசனாய் நிசகுசீனை. இது தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆகையினால எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகையினால தேவனை கர்த்தர் நம்மோடு கூட பேசுங்க என்று சொல்லி எல்லாம் அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் பேசுவார் என்பதை தேவனை கர்த்தர் ஆயத்தமாக வந்திருக்கிறபடியால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக அர்ப்பணிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இது நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனையிலும் இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீ பேசுகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற தெய்வம். ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் ஆண்டவரே தகப்பனே, இதோ ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை நிமித்தமாக நாங்கள் யாவரும் பலன் அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, பேசுகிற அடியனை உம்முடைய சிலுவையினாலும் உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய பிரசனத்தினாலும் நீர் மூடிக்கொள்ளுங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக, நீரே எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஆராதனை முடிவில் நமக்கு பரிசுத்த திருப்பந்தி இருக்கிறது. ஆகையினால பொறுமையாக இருந்து நாம் இந்த ஆராதனையை நாம் முடித்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனையும் போது நாம் தொடர்ந்து சுத்திகரிப்பின் செய்திகளை நாம் கவனித்து வருவது உண்டு. இன்றைக்கும் அப்படியே நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் மறந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஆகையினால நானே உங்களுக்கு மீண்டுமாய் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா, சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுக்கு தேவனாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிறதான தலைப்பினை கொண்டு தொடர்ந்து பல குறிப்புகளை நம்ம தியானித்து வருகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஜெயத்தை சுதந்தரிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. ஜெயத்தை மாத்திரம்தான் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஃபெயிலரான வாழ்க்கைலாம் உலகத்தில் இல்லையா, சக்ஸஸான வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யத்தில். அல்லேலூயா. இது இங்கே தொடங்கி அங்கே போய் முடியுது. அல்லேலூயா. பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தன் போயிட்டானா அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா, அப்படி தானே? அவன் நரகத்துக்கு போயிட்டான்னா அவன் தோல்வி அடைந்தான் என்பது அர்த்தமாகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை இங்கே துவங்கி பரலோக ராஜ்யத்தில் அதில் போய் சுதந்திரிப்பதற்கு வரைக்கும் ஜெயமுள்ளவர்களாகவே தேவனை கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜெயமுள்ள பாதையில் நடத்துகிற தேவன் நம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நம்ம ஏமாற்றுகிறவர் அல்ல, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆகையினால நம்மை அவர் எப்படி நடத்தினாலும் அதன் முடிவு ஜெயமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் யாரும் நம்ம தோற்று போனதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக நம்ம இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அல்லேலூயா.
தோல்வி போல சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் ஜெயத்தை தான் நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் ஜெயமுள்ளவர்களாகவும் ஜெயத்தை பாதையில் நடத்துகிறவர்களாகவும் ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு நபரான தானியேலை தொடர்ந்து நம்ம தியானித்து வந்தோம். இன்றைக்கும் நம்ம தியானித்தோம் இல்லையா? இன்றைக்கும் தியானிக்க போகிறோம். தானியேலின் காரியங்கள் ஜெயமா இருந்தன. அந்த நாள்ல தானியேல் பாருங்க, வாழ்ந்த நாட்கள்ல ராஜாக்கள் மாறினாங்க, ராஜ்யங்கள் மாறிச்சு. தானியேல யாரும் ஒன்றும் அசைக்கவே முடியல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவருடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது. அப்ப தானியேல் ஜெயமுள்ளவராய் வாழ்வதற்கு காரணங்களை நம்ம ஒரு சில பட்டியலை நம்ம தொடர்ந்து வாசித்து தியானித்து நம்ம முடித்தோம் இல்லையா? சிலதை அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் முட்டுறேன், கொஞ்சம் பாருங்க, இதை நம்ம படித்தோமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்ததுனால அந்த ஜபமானது அவனை ஜெயத்தின் பாதையில நடத்தினது. அல்லேலூயா. அப்ப தானியேல் ஒரு ஜப வீரனா இருந்தான். ரெண்டாவது, தானியேல் சகோதரர்கள் கூட ஐக்கியமா இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை ஜெயத்தை சுதந்திரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தனிமையாவே இல்லை, சகோதரர் கூட ஐக்கியமா இருந்ததுனால ஜெயத்தை சுதந்திரித்தான். மூன்றாவது, தானியேல் சோதனைகளை அவன் என்ன பண்ணானா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டானா. அதை கண்டு அவன் பயந்தே ஓடல, ஆகையினால அவன் ஜெயித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது, தானியேல் நல்லா ஒரு ஆராதிக்கிறவனா இருந்ததுனால அவன் ஜெயத்தை அவன் என்ன பண்ணானா பெற்றுக்கொண்டான். ஆராதிக்கிறவன் ஒரு நாள் தோற்று போனதே இல்லை. அல்லேலூயா. அவன் ஜெயத்தை சுதந்திரித்தான், பெற்றுக்கொண்டான். ஐந்தாவது, தானியேல் தன்னை எப்போதும் பரிசுத்தவானாக காத்து கொண்டதுனால அவன் எல்லாவற்றிலேயும் ஜெயமா இருந்தான். அல்லேலூயா. ஆறாவது, தானியேல் பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால சகலத்தையும் ஜெயித்தான். அல்லேலூயா. ஏழாவது, தானியேல் தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள மனுஷனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. எட்டாவது, தானியேல் விசுவாசத்தினாலே அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கடைசியாக ஒரு குறிப்பில் நம்ம மீண்டுமாக தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் வேதாகமத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் நாம் தானியேல் குறித்ததாய் நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இவ்வளவு ஜெயமாய் வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தானியேலுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்கள் இருக்குது. இதை நம்ம கேட்குறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏதோ கேட்டோம் அதை அப்படியே விட்டுவதற்கு அல்ல. அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம யாரு? நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் இல்லையா? அதன்படி நடக்கிறவர்கள் தான் நம்ம சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளாதபடிக்கு கேட்கிறவன் கேட்கிறபடி செய்ய கடவன். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம வாசிக்கலாம். இந்த நாளில் இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21, 22 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல தான் ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த தானியேல் அவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி ராஜா செக் பண்ண வராரு. தானியேலே நீ உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு சிங்கங்களின் கபியில தானியேலை போட்ட மறுநாள் காலையில் வந்து ராஜா என்ன பண்ணுறாருன்னா சத்தம் போடுறார். உடனே இந்த தானியேல் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த 21, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அப்போனா உயிரோட கூறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ரெண்டாவது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதுக்கு ஒரு விளக்கத்தை அவர் சொல்றாரு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு
அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? குற்றமற்றவனா இருக்கிறேன். ரெண்டாவது, ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது, தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் இந்த தானியேல் அவன் என்ன செய்ய நீதியாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனா இருந்தார். அப்பனா நீதியான ஒரு வாழ்க்கை இந்த தானியேல் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தார். ராஜாவுக்கு முன்பாகவும் அவர் நீதிகேடு செய்யல அப்படின்னும் போது நீதியாய் வாழ்ந்தார் என்று சொல்லி அதற்குண்டான பொருளா இருக்கிறது. அப்படின்னா தானியேல் தேவனுக்கு முன்பாகவும், ராஜானா மனுஷன் தானே, மனுஷனுக்கு முன்பாகவும் நீதியாய் வாழ்ந்தார். இதுதான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி. அப்படியானால் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் நீதியாய் வாழ்ந்த தானியேல் ஜெயித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதி அப்படின்னாக்கா இதற்கு நியாயம் என்றும் சரியானதை செய்கிறவன் என்றும் பொருள். அல்லேலூயா. நீதியாய் வாழ்ந்தான். அவன் நீதிக்கேடே நான் செய்யல அப்படின்ட்டான். அப்போ நீதியாய் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் நியாயமா இருந்தான். எது நியாயமோ அதுதான் அவன் என்ன பண்ணானா அவன் வாழ்க்கையில செய்தான். தேவனுக்கு முன்பாக நியாயமா இருந்தான். ராஜாவுக்கு முன்பாக, மனுஷருக்கு முன்பாக அவன் நியாயமா இருந்தான். அதை சரியா இருந்தான் என்று சொல்லி அவனுடைய வார்த்தையின்படியே நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையில கூட இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நீதியான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? யோசித்து பாருங்களேன். நீதியான வாழ்க்கை நம்ம வாடுறோமா? தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கிறோமா? முதலாவது இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யோசிக்கிற நாள் இது. ரெண்டாவது, மனுஷருக்கு முன்பாக நம்ம நீதியா இருக்கிறோமா? நீதியான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? யோசித்து பாருங்களேன். அப்ப தேவ ஜனங்களாகிய நாம எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷராகிய யாவருக்கு முன்பாகவும் நீதியான வாழ்க்கை, நியாயமான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். இந்த நீதியான வாழ்க்கைக்கு எதிராக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அல்லது மாறும்போது அது கேடு உண்டாகிறதா இருக்கிறது. நீதிக்கு கேடு விளைவிக்கிறவர்களா இருக்கிறோம். அதுதான் நீதிக்கேடு. அப்படியானால் பாருங்க, நம்ம நீதியாய் வாழ வேண்டிய நம்ம அதை விட்டு திரும்பும்போது நம்ம நீதிக்கேடு செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். அவன் சாவான். அல்லேலூயா. பாருங்க, இங்க அவனுடைய நீதிய இவ்வளவு நாள் செய்தான் பத்தியா நீதி, அதை என்ன பண்ண மாட்டாராம். அது முழுமையா வாசிக்கலாமே, வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவன் இதுவரையிலும் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்கள்ல ஒரு நீதிமான் இந்த எசேக்கியேல் மூலமாக அங்க இருக்கிற யூதா மக்களுக்கு சொல்லப்பட்டதான செய்தி. இது சிறையிருப்பின் நடுவில் நடந்த ஒரு தேவனுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு மத்தியில ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை. நீதிமானாய் இருந்தான், நீதிமானாய் இருந்து தன் நீதியை விட்டு திரும்பி அப்படின்னும் போது திரும்பிட்டான். பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான்னாக்கா நீதிகேடு செய்கிறவனாய் மாறுகிறான். அவன் மேல என் கோபம் வரும். அவ்வளவுதான் இதுடைய வசனத்தின் முடிவு. அவன் மேல என்ன பண்ணுமா? கோபம் வரும். நீதியாய் வாழ்ந்தா தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். நீதியை விட்டு திரும்பி நீங்க வாழும்போது இது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது, தேவ கோபம் நிச்சயமாய் வரும். ஏன்னாக்கா பாருங்க, தேவ ஜனங்களை தேவன் கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க, இங்க அநியாயம் செய்கிறவன் வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அதை பத்தி எனக்கு டோன்ட் கேர்ன்றார்.
அசுத்தமா இருக்கிறவன் ஆ. இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். எப்படின்னா இருக்கட்டும் அப்படின்ட்டார். நீதி உள்ளவன் ஆனா இங்க வராரு, நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் ஆ. இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ மனுஷன் தேவன் இரு பக்கமும் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, நீதியாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. இது ரெண்டு ரெக்க போல இல்லையா? எப்படி நமக்கு பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி போயிட மாட்டோம். ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம செய்த நீதிகள் தான் முன்னாடி போகும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தான் முன்னாடி போகும். ஆகையினால நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நீதிமானாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நீதியை விட்டு நம்ம திரும்பி வாழ்வோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக நீதி கேடு செய்கிறதா இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அல்ல, தேவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. தேவன் பாருங்க, இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை அவர் நீதிமானாக வாழ என்ன செய்கிறாராம் பாருங்க. அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி தேவ ஜனங்களாக சபையில் கொண்டு வந்து நீதியை கற்பித்து, ஏன்னாக்கா நம்ம நீதிமான் கிடையாது, நம்ம நீதிமானாய் நம்ம மாறுவோம் என்று அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி அவர் நீதிமானே என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் நம்ம நீதிமான் கிடையாது. ஆனால் அதற்குண்டான வழி என்ன பண்ணுறாருன்னா சபையில் கற்றுத்தரார். அல்லேலூயா. நீ எப்படி வாழணும், நீ இதுவரையும் இல்லை, ஆனால் இனிமேட்டு எப்படி வாழணும், நீ இப்படி தான் வாழணும், நீ இந்த வழியாக தான் வரணும், நீ இந்த மாதிரி தான் நீ நடக்கையில் இருக்கணும். அப்போ நீதியை கற்றுக் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் அது நம்ம செயல்படுத்துகிறோமா என்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கவனிக்கணும். நம்ம கேட்குறோம், சபையில் செய்தியை கேட்குறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படிப்பட்டதான சுத்திகரிப்பின் செய்தியை கேட்குறோம், எச்சரிப்பின் செய்தியை கேட்குறோம். ஆனால் கேட்டுட்டு நம்ம நீதிமான வாழ வேண்டிய நம்ம அதற்கு மாறாக திரும்பும்போது இது தேவனிடத்துலேருந்து என்ன வருதான்? கோபத்தை கொண்டு வருகிறது. அப்போ பாருங்க, இந்த பூமியின் வாழ்க்கையில் தேவ ஜனங்களாக யாவரையும் தேவனாய் கர்த்தர் நீதியான நியாயமான சரியான வாழ்க்கை வாழும்படி விரும்புகிறார். அது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் அவர் வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும், சிறியோராக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி இல்லையா? ஒரு மனுஷனுக்கு வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எஜமானலாம் இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தேவனாய் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? நீதியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் என்ன பார்க்குறாருன்னா அவர் நீதியை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் நீதிமானாய் வாழ விரும்புகிற தேவன், நீதியை கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிற தேவன். அது என்னுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோமா அப்படி என்பதை அவர் விரும்புகிறார். அப்போ யாராக இருந்தாலும் நீதியான நியாயமான வாழ்க்கை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதுவரையும் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பீன்னு சொன்னால் ஒருவேளை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் நீதியை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றிலேயும் அல்லேலூயா, நீதியை எதிர்பார்க்கிறார். பாருங்க, உதாரணமாக சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பிள்ளைகள்லாம் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இவங்க வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் நீதி எதிர்பார்க்கிறாருன்னா வேதத்தில் வாசிக்கலாம். பாருங்களேன், எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, வசனம் தெரியும் ஆனால் கருத்து தெரியுமான்னு பாருங்க, வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதுதான் நியாயம். நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை நம்ம 100 முறை படிச்சிருப்போமா? எத்தனை முறை படிச்சிருப்போம் இல்ல? இப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, கவனிங்க, எல்லாம் வேதத்தை கண்ணை திறந்து பாருங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குன்னு சொல்ல, கவனிச்சிங்களா? இங்க மாறுதா? பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிங்க, ஆனா யாருக்கு உள்ளனாக்கா கர்த்தருக்குள் அப்படின்னா வேதத்தின்படி, வேத சட்டத்திற்குள் நீங்க என்ன பண்ணணும்? அப்ப வேதம் என்ன சொல்லுது? நீங்க கீழ்ப்படியணும்னு சொல்லுது.
அதன்படியே நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், கீழ்ப்படி தான் ஆகணும். இதுதான் அந்த வசனத்தினுடைய. அப்போ கர்த்தருக்குள் அப்படின்னா வேதத்தின் விதிகளின்படி, வேதத்தின்படி, வேத சட்டத்தின்படி, கட்டளையின்படி, கற்பனையின்படி நம்ம என்ன செய்யணுமா, நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆகணும். அல்லேலூயா. இதுதான் நியாயம். புரியுதுங்களா அந்த வசனத்தின்படி? அப்போ பாருங்க, நம்முடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தேவனை கர்த்தர் வேத சட்டத்தின்படி உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்பத தேவன் அழகா அங்க சொல்லப்பட்டுகிறத நம்ம கேட்குறோம். இதுதான் நீதி, இதுதான் நியாயம். ஆனா நம்ம கீழ்ப்படியாமல் போவோமானால், பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போவது அவங்களுக்கு ஒரு பெருசு கிடையாது. நான் அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, பெருசு இல்லை. ஆனா இது தேவனுக்கு கோபம் வரும். சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தாலும் இல்லையா, நாம தேவனுக்கு கோபத்தை கொண்டு வரும். பெற்றோரும் கூட கொஞ்சம் மட்டும் நான் பண்ணலாம், மறந்துடலாம், விடு அப்படின்லாம். ஆனால் நீதியை தவறார் இல்லையா, அதை அவர் அறிந்திருந்த போது, தெரிந்திருந்த போது, அவர் அதை செய்யாமல் போகும்போது யாருக்கு கோபம் வருதுன்னா தேவனிடத்துலேருந்து கோபம் வருது. ஏன் அப்படின்னா அது நீதிக்கேடாக இருக்குது. அப்போ கீழ்ப்படிதலை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுதான் இன்றைக்கு நம்ம வாசிக்கப்போம். நீங்களாம் நினச்சிக்காதீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பரவாயில்ல நம்ம தப்பிச்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் இல்லையா. சரி, கவனிப்போம், தொடர்ந்து கவனிப்போம். அப்போ கீழ்ப்படியாமையானது நீதிக்கேடு உண்டாக்குகிறது. கீழ்ப்படியாமை நீதிக்கேடு. இதை கவனிச்சிங்க இந்த வார்த்தையை, கீழ்ப்படியாமை நீதிக்கேடு உண்டாக்குறது. சரி, மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வேகமாக வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 1, 2, 3. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், 3ஆம் வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன். போதும். அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த வேத பகுதியை உங்களுக்கு நல்லா தெரியும். இது 2 பேரும் யாருடைய மகன் என்பதை உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை இல்லையா. ஈசாக்கினுடைய 2 பிள்ளைங்க தான் இவங்க. 2 பிள்ளைகளை கர்த்தர் பாருங்க இங்க சொல்றாரு, யூதா ஜனங்களுக்கு சொல்லப்படுறாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். இவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தது இல்லையா, வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாவை ஏன் வெறுக்கணும்? பகையா ஆண்டவருக்கு? இல்லை. இல்லை மூத்த பையனாக இருக்கிறதுனால வெறுத்தாரா? இல்லை, அவனுடைய செய்கையின்படி தான் வெறுத்தார். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்களேன், ஈசாக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. இந்த ஈசாக்குடைய மனைவி முதலாவது 20 வருஷம் என்ன பண்ணாலும் அவர்கள் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்போ இந்த ஈசாக்கு என்ன பண்ணாராம், ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க, 21, 22, 23 வாசிக்க போகிறோம். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் கேட்டருளி அவனுக்கு என்ன பண்ணாலும் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் நடக்கிறது என்னன்னா 22, 23 வாசிப்போம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். கவனிக்கணும், இது நல்லா தெரியும். குழந்தையே என்ன இல்லை, பிறக்கவே இல்லை. ஆனா மூத்தவன் எப்படி இருப்பானோ யாருக்கும் தெரியாது, இளையவன் எப்படி இருப்பானோ யாருக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. ஆனால் தேவனை கர்த்தர் என்ன செஞ்சாரா, முன்பதாகவே இந்த மூத்தவனுடைய நிலைமையும் இந்த யாக்கோபின் நிலைமையும் குறித்து அங்கே தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. குழந்தையே பிறக்கலை,
ஆனால் அதுக்கு முன்பதாக இருக்கிற செய்தி, தேவன் சகலத்தையும் அறிந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பகை கிடையாது. ஆனால் சகலத்தையும் என்ன பண்ணுவார், பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, முன்பதாகவே அவர் சொல்றார். இது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் தரப்பு விசாரிக்கும் போது 2 பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை குறித்து முன்பதாகவே எங்க தேவனை கர்த்தர் ரெபெக்காளுக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பிள்ளைகள் பிறந்தார்கள், பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஏசா வேட்டையாடுகிறவனா இருந்தான். அதனால ஆண்டவருக்கு பிரியமில்லாதவன் கிடையாது இல்லையா. வேட்டையாடுவன் ஆண்டவர் பிடிக்காது. சில பேர் இப்படியெல்லாம் நினைச்சுக்குவான், வேட்டையாடுறவன் அதனால ஆண்டவர் பிடிக்காது. இந்த யாக்கோபு கூடாரவாசி அதனால பிடிக்கும், அப்படி கிடையாது. நிறைய பேர் நம்ம தவறா அதை புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி அல்ல. 2 பேருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் இருந்தது. இவர்கள் வளர்ந்து பெரியவர்களான போது அவருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயேரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான யோலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். கவனிக்கணும், ஏன் இவர்கள் மனநோவா இருந்தார்கள் அப்படின்னாக்கா, இந்த ஏசா ஈசாக்குடைய மகன்தான். ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினால தன் இஷ்டத்தின்படி என்ன பண்ணனா, அவனுடைய 2 மனைவிகள் அவன் என்ன பண்ணனா, அவன் விவாகம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அது நியாயம் அல்ல. ஏன் அப்படின்னா, ஈசாக்கு எபிரேயர் வம்சம். ஆனால் இவன் செய்ததோ அங்கே இருக்கிற இவர்களுக்கு எதிராக இருக்கிற, தேவனுக்கு எதிராக இருக்கிற ஜனத்திலிருந்து என்ன பண்ணிட்டான்னா 2 பெண்களை திருமணம் பண்ணி கொண்டான். இது யாருக்கு மனநோவாக இருந்துச்சுன்னா, இவனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் மனநோவாக இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். இவன் கீழ்ப்படியாமனால எப்படியெல்லாம் இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை முன்பதாகவே தேவனாய் கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்னதுனால இவன் செய்யல, இவன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். பிறகு அவர்கள் என்ன செய்தார்களாம், அது மட்டுமல்ல, ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 8-9 நம்ம வாசிக்கலாம். ஏசா செய்கிற காரியத்தை. கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். கவனிக்கணும், இதெல்லாம் வேணும்னே செய்தான். அல்லேலூயா. இவர்கள்லாம் தகப்பனு பிடிக்காது, ஆனனே ஸ்ரீ, இதெல்லாம் உனக்கு எது பிடிக்காது அதான் நான் என்ன பண்ணோம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏசா அப்படி செய்ததுனால அவன் கீழ்ப்படியாமை சந்ததியாய் மாறினான். இது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் எப்படி இருந்தது, நீதிக்கேடா இருந்தது. இப்போ புரியுதுங்களா? அவன் ஏன் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், மூத்தவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் இழந்து போயிட்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போயிட்டான், குழுக்காக இல்லை. ஆனால் ஒரு சேஷ்ட புத்திர பாகமாகிய உரிமைக்குரியவன் சரியாய் இருந்தால்தான் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கணும். அது நியாயப்பிரமாண சட்டம். அப்படி சரியில்லைனாக்கா அவனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அதில் இழந்தவன் தான் இந்த ஏசா. 2வது இங்கே பார்க்கிறோம், யாக்கோபு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்ததை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 28:6. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமார்த்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் பாருங்க. இதை கேட்டு என்ன பண்ணான், அப்படி கீழ்ப்படிந்து அவன் என்ன பண்ணான்னா இந்த யாக்கோபு கடந்து போனான். ஆகையினாலதான் இந்த யாக்கோபை கர்த்தர் என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்தார். ஏசாவை என்ன பண்ணாரு, வாசித்தோமே மறந்துட்டீங்களே, வெறுத்தார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த யாக்கோபு அவன் நீதியா இருந்தான். சொல்றதை கீழ்ப்படிதை யார் பார்க்கிறா, தேவனும் பார்க்கிறார். பிள்ளைகளே, நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறத பெற்றோரும் அந்த நேரத்தில் மறந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா கவனித்து கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. பிள்ளைகளே அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்கள். இது யார் பார்க்கறா? கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மை வரணும்னாக்கா, உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நியாயமா நீதியா இருக்கணும்னா நீங்க இங்க கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் உங்க பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இது தேவனை கர்த்தர் விரும்புகிற ஒன்று. அதை நம்ம திரும்பிட்டோம்னு வச்சேன், அது செய்யாம கொஞ்சம் முரண்படுறோம்னு வச்சிங்களேன், அது நீதிக்கேடாய் மாறுது. நீதிக்கேடு வந்துச்சுன்னா தேவனுடைய கோபம், அடுத்தது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய கோபம் வரும். அப்போ இந்த யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக அவன் போவதற்கு காரணம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான். இந்த ஏசாவோ பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்ணாரா? அவனை வெறுத்தார். அவனுடைய வாழ்க்கையில கவனிக்கணும். எபிரேயர் புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு. 12ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மனம் திரும்பி இவன் அந்த எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் போனான். வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். போதும். அல்லேலூயா. அவன் பாருங்க, சீர்கேடாய் போயிட்டான். நீதிக்கேடாய் வாழ்ந்து கொண்டு அவன் என்ன பண்ணானா, அவனுடைய வாழ்க்கையில நன்மையை எதிர்பார்க்கிறான். ஆனா என்ன பண்ண முடியல, அவனுக்கு திருப்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் ஏன் அப்படின்னா, பாருங்க, அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில அவன் நடத்தையில எல்லா நன்மைகளையும் அவன் இழந்து போயிட்டான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம். அப்ப தேவன் வெறுத்தார். காரணம், தேவனுடைய கோபம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த வேத சட்டத்தின்படி, வேத விதிகளின்படி தேவ பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகள் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக நீதியாய் நியாயமாய் இருக்கிறது. அப்ப பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட வேத விதிகளின்படி அவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ்கிறார்கள் என்பது அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் ஜெயமாகவும் ஆசீர்வாதமாக முடியும். ஆனால் நீதி இல்லாமல் கீழ்ப்படியாமல் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் அது நீதிக்கேடு செய்கிறதா இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னாக்கா, தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு தோல்வியை சந்திப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரியா? இது பிள்ளைகளுக்கும் பொருந்தும், தேவ பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் நம்ம குறித்து கொஞ்சம் பார்ப்போம். யார் யாரெல்லாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க அல்லேலூயா சொல்லலாமா? சரி. இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டோமா? வசனம் அப்படியே திரும்பிடுச்சு நம்மக்கிட்ட. என்னடா இது, சின்ன பிள்ளைங்க சொல்ல போய் லாஸ்ட்டில் தேவ பிள்ளைங்கிட்ட வந்துட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உண்மையாகவே பாருங்க, வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால். போதும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும். யார் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்? ஒன்னு நம்ம பார்த்துட்டோம். யாரை பார்த்துட்டோம்? பிள்ளைங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் யாரு? தேவனுக்கு யாரெல்லாம் பிள்ளைங்க? நம்ம தான். நீ நாந்தீங்க. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைங்கள் நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால், எதற்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் வேத சட்டத்துக்கும் நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்னதான் செய்கிறோம்? கொஞ்சம் சொல்லுங்களேன் வாங்கி தருந்து. நீதி செய்கிறோமா? நியாயமாக இருக்கிறோமா? நீதி கேடு செய்து கொண்டு இருக்கிறோம். நீதி கேடு செய்கிறோம். எப்படி? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்களேன் எப்படி நம்ம நீதிக்கேடு செய்கிறோன்னு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், செய்யாத 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 சொல்லியும் நீங்க என்ன பண்ணுங்க, நான் செய்வேன் 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 சொல்லியிருந்தீங்கன்னா இது தேவனுக்கு முன்பாகவும் இது மனுஷருக்கு முன்பாகவும் இது நீதி கேடா இருக்கிறதுனால தேவனுடைய கோபம் அதனுடைய பலனை எப்படி வருது பார்த்தீங்கன்னா சடுதியில் வருமா. எப்படி வருது? சடுதியில் ஒரு வீழ்ச்சி, சடுதியில் ஒரு பிரச்சனை, சடுதியில் ஒரு உபத்திரம். எப்படி வருது தேவ பிள்ளைங்களுக்கு? வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணல, நடக்கல, அதுக்கு எதிர்மறையாக தான் நடக்கிறதுனால தான் தேவனுடைய கோபம் சடுதியில் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இன்னைக்கு பாருங்க, சில பேருடைய வாழ்க்கையில ஏன் வியாதி மேல வியாதி, ஏன் தீமை மேல தீமை, ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 1 தீமோத்தேயு புத்தகம் நீங்க நம்ம எல்லாம் சீராயிடும். 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வரைக்கும் நீதியான வார்த்தை வாசிப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். இப்ப தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு, போதும் என்கிறதான மனது என்னவா? இதுதான் நீதி. கவனிக்கணும். போதும் என்கிறதான மனது, அது கொஞ்சம் சம்பளமா இருக்கலாம், அது கொஞ்சம் உங்களுக்கு வியாபாரம் உடைய வருமானமா இருக்கலாம், கொஞ்சமா இருக்கலாம். இது போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் அதில் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் வந்து இறங்கும். கர்த்தர் என்ன பண்ணார், நாளுக்கு நாள் இந்த போதும்ல வைக்க மாட்டார். அவர் அப்படி என்ன பண்ணுவார், படிப்படியா என்ன பண்ணுவார்னா உயர்த்துவார். ஆனா நம்ம இந்த நீதியான பாதையில செல்லாமல் நீதியை விட்டு திரும்பி இப்ப வாசிக்க போறோம். பாருங்களேன் 9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். இப்ப வசனம் சொல்லுது இப்படி சொல்லிச்சு. ஆனா நம்ம விடு, நம்ம வீட்டாண்டக்காரன் அவங்களும் எப்படி இருக்கிறான், வேலை செய்யறோம் கூட எப்படி எல்லாம் இருக்கிறான், நம்ம ஒன்றும் எப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஐஸ்வர்யவான்களா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இவர்கள் நீதி கேடு செய்வதனால இவர்கள் வேற ட்ராக்ல இவங்க போயிட்டே இருக்கிறான். சோதனை வருது அவங்க வாழ்க்கையில. பாத்தீங்களா? நல்லா இருக்குமோ சோதனை வராது, சோதனை வருது, கண்ணி வருது, பிரச்சனை, பாடு, உபத்திரம் எல்லாம் வருது, சேதனை வருது. ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை, இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் நிறுத்தி எல்லாம் கவனிக்க போறோம். அப்படி டிஸ்பிளே நிறுத்துப்பா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுனான்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அதுதான் பேஸு. இந்த வேரை தீன் போயிட்டு நீங்கன்னா வச்சுன்னு வச்சிங்களேன், அது பெரிய மரமா மாறிடும். நீ எந்த வேர் வைக்கிறீங்களோ அந்த மரமா மாறிடும். அந்த வேரத்துல வந்து உங்க உள்ளத்துல வச்சிங்கன்னு வச்சிங்களேன், எப்படி ஆயிடுவான்? அது மொல்லமா வளரும். வளர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. வளர்ந்து கனி தரும் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வரும் பிரச்சனை. கனி அதுக்கு உண்டான பலன் நம்ம அறுக்கணுமா இல்லையா? நல்ல கனியை மரத்தை வச்சா சந்தோஷமா இருப்போம். மாம்பழம் வந்துச்சு அரு. பண ஆசை எல்லாத்தையுமே, வியாதி, உபத்திரம், பாடு, கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே எல்லாத்துக்கும் என்னதாங்குது, அது வேற இருக்குது. இன்னொருத்தன் நல்லா இருக்கிறான், உலகத்தான் நல்லா இருக்கிறான். நான் என்ன பண்ணோம், இந்த பண ஆசை நம்ம உடலையே நம்ம என்ன பண்ணோம், நம்மள கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பணத்தை போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு விடுறது, அநியாய வட்டி. நீ நம்ம எந்த வட்டி வருமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணோம், வேர் வளரும் உள்ள நமக்குள்ள. அது என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் அப்படியே சைலண்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல அப்படின்னு தான் நினைப்போம்.
ஆனால் அது வளர்ந்த பிறகு கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுமா, கனி தரும். ஒரு மரம் வச்சுன்னா சும்மா இருக்காது, ஒரு வேர் வச்சுன்னா அது நிச்சயமாக அது உங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல மரம் வச்சுன்னா நல்லா கனி தரப்போகுது. நீங்கள் பண ஆசை தீமைக்கு வேறாக இருக்குது. அப்போ அந்த தீமைக்குண்டான வேற நம்ம இருதயத்தில் வைக்கிறதுனால இந்த தீமைக்குண்டான வேறு நாளுக்கு அது செடியாக மாறி மரமாக மாறி அது என்ன பண்ணுமா, கனிகளை தரும். அதையும் நம்ம தான் வாங்கிக்கணும் இல்லையா? ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஏன்னா அது கனி வரல. ஒரு காலகட்டம் வரைக்கும் என்ன பண்ணும், மரம் நல்லா டைட்டாக வளர்ந்துட்டு பிறகு அவன் வாழ்க்கையில் ஒன்றுனா சந்திப்பாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை இல்லையா? இப்போ இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் நீதிக்கேடு வழியாக தேவனுடைய கோபத்தின் அந்த தண்டனைகளை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். ஏன் அப்படின்னா நீதிக்கேடான வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுது அப்படி சொல்லலை. நம்மள எங்கன்னா அது மாதிரி சொல்லியிருக்குதா, நீங்கள் போய் தண்டல் விடுங்கோ, நீங்கள் போயிட்டு ஸ்பீடு வட்டி விடுங்கோ, அநியாய வட்டி விடுங்கோ, நீங்கள் விட்டு வாங்குறீங்க பற்றியா காசு, அந்த காசு சாபத்தின் காசு. நல்லா கவனிச்சிங்க. அவன் வாங்கும் போது நல்லா வாங்கிடுவாங்க, கொடுக்கும் போதில் வயிறு எரிஞ்சுன்னு கொடுப்பான். அநியாயமாக கொடுக்குறோம்ப்பா. வாங்கும் போது இல்லை, அப்படியா 10 பைசா வட்டியா, நான் கொடுத்துருவாங்க, வாங்கிடுவான். ஆனால் கொடுக்கும் போது வயிறு எரிஞ்சுன்னு கொடுப்பான். எப்படின்னாக்கா, ஐயோ அசல்லாம் கொடுத்துட்டாங்க, இன்னும் அந்த வட்டி அழிகிறான் பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் வாங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்படின்னா போட்டோம் நம்ம காசு தானே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம்ல. அதோட கூட என்ன வாங்கிட்டு வரோம், சாபத்தையும் பிரச்சனையும் வாங்கிட்டு வந்துருக்கிறோம், நம்ம தான் சேர்த்து வச்சுன்னுக்கிறோம். அப்போ இது நாளுக்கு நாள் வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுமா, அது நம்ம சுற்றி நமக்கு பிரச்சனை வருது இல்லையா? எதனால், இந்த வேறால தான். அதனால் என்ன வரதான் பாருங்க, அவர்கள் ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ண கூட நல்லா ஆகாது. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்காது, விசுவாசமே போயிடும், ஆண்டவரும் கேட்க மாட்டார். ஏன் அப்படின்னா நம்ம நீதிக்கேடான பாதியில் போயிருக்கும் போது நம்முடைய ஜபங்கள் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பா மாறுது இல்லையா? நீதிமானுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறாரு, துன்மார்க்கருடைய ஜபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிப்போம், பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, என்னை விடுதலை கொடுங்க, இந்த காலத்துக்காக பிரச்சனைலேருந்து விடுதலை கொடுங்க. ஏன் கொடுக்கல, ஏன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் தோல்வி வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வழியில் இருக்கிறோம், நீதிக்கேடான வழியில் இருக்கிறதுனால நம்முடைய ஜபங்கள் எங்கே போல, அதனால் நம்ம ஜபங்களுக்கு பதில் வரல. நம்ம நினைப்போம் நம்ம ஜபங்களுக்கும் பதில் வரல. ஊழியக்காரை கூப்பிட்டா ஜோம் பண்ணும், அவர் கூப்பிட்டாலும் அங்கே என்ன வரல, விடுதலை கிடைக்கல. அந்த ஊழியக்கார்ட்ட போவோம், அங்கே இருக்கிற அங்கே போவோம், இங்கே போவோம், எங்கே போனாலும் கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்கலன்னா, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கலன்னா நீ எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா? யார் தான் கொடுக்கணும், ஊழியக்காரர் அவரா கொடுக்குறாரு, தேவன் கொடுக்கணும். அதற்கு நீங்கள் பாத்திரவான இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கிறதும் கொடுக்காமல் இருப்பதும் அவருடைய கரத்தில் இருக்குது. ஆகையினால இவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுகி, இப்போ பாருங்க, ஜாம் பண்ணா கூட என்ன ஆகல, இப்போ அடுத்தது எப்படி எழுந்துருவாங்க, ஜாம் பண்ணா கூட நான் பார்த்துட்டேன், ஜாம் பண்ண கூட கேட்கல. இப்படிதான் விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினால இவர்களே என்ன பண்றாங்க, தங்களை இவங்களுக்கு பிரச்சனைக்கு இவங்க தான், தேவன் கிடையாது இல்லையா? இவங்க பாடுகளுக்கு இவங்க தான், தேவன் கிடையாது. ஆகையினால வேத சட்டத்தின்படி நம்ம வாழணும். அதனால தான் கடைசியா 11ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவ மனுஷனே நீ இவைகளை விட்டு, வாசிப்போமே, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் ரெண்டாவது. முதல் இவர்ட்டு என்ன பண்ணு, விலகி ஓடு, உனக்கு பண ஆசையே வாணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு, ஓடு. இது என்ன பண்ணு, தீமைக்கு வேறு. இதை வச்சுட்டா லாஸ்ட் என்ன பண்ணுவ, நீ நீதி கேடு செய்ய போய், நீ தேவனிட்டு விலகி போய் இல்லையா? நம்ம பாடுகள் மத்தியில, உபத்திரத்து மத்தியில தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டவளை நம்ம காணப்படும். ஆகையினால நம்ம நீதியாய் போதும் என்கிறதான மனதே தேவ பக்திக்குரிய ஆதாயம். அல்லேலூயா. கம்மியாக இருந்தனால கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவைகளை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் நிற்கும். அல்லேலூயா. நம்ம இந்த வழியாக தான் போனோம்னாக்கா தேவனுடைய ஆசீர்வாதம் வராது,
தேவனுடைய கோபம் தான் நம்ம மேலே வரும். அல்லேலூயா. பாருங்க, தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 6:7. கீழ்ப்படிதல்னால வரும் ஆசீர்வாதம், இது நீதியானது. வாசிப்போம். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பலனை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பாருங்க, இது வசனத்தை கேட்டு நீதியாய் நடந்தினா உங்களுடைய நிலமாக்கி உங்களுடைய இருதயம், குடும்பம், உங்களுடைய எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க நீதியாய் நடப்பீங்க சொன்னா இல்லையா? அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து பெய்கிற வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டு, தேவனுடைய வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்கள் அதன்படி நடந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்னொரு வசனம் சொல்லி 8, கீழ்ப்படியாமையினால வருகிறதான பலன். 8, முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. இப்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது தேவ கோபம் வருது அப்படின்னா, இன்றைக்கு பாருங்க, என்னதான் வசனத்தை கேட்டாலும் நம்ம நல்ல கனிகள் வராமல் முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற இருதயம் தகாததாயும் இல்லையா? வசனத்தை கேட்டு நடக்கலைன்னா இது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும்னாக்கா பிரயோஜனம் இல்லாத ஒரு செடி. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோமா? கீழ்ப்படியலன்னா பிரயோஜனமே இல்லாத ஒரு செடியும் மரமா இருக்கிறோம். இது எதுக்கு? இதை என்ன பண்ணோம்? லாஸ்ட்ல சுட்டெரிக்கனா அது எதை அடையாளம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். சுட்டெரிக்கனா எங்க? சாம்பல் ஆக்குறதா? சரி, நரகத்துல தான் போடுவாங்க, அங்கதான் சுட்டெரிப்பு இருக்குது. அல்லேலூயா. கடைசியில அதை வை, பத்திரமா கட்டி வை, நல்லா எதுக்கு? நல்லா திக்குன்னு எரியும், தூக்கி போடு அங்க. ஏன்னா கீழ்ப்படியாம எங்க போக முடியாது, தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம நீதிக்கேடாய் வாழ்வோம் என்று சொன்னால் தேவனுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். பாருங்களேன், அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, அதன்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நாம் நீதியின் வழியில் நடக்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக நடக்கிறோம் என்று சொன்னால் நம்ம நீதிக்கேடு செய்கிறோம். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது நம்ம பொய் பேசக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவ பிள்ளைங்க தானே, கீழ்ப்படினுமா இல்லையா? சின்ன பிள்ளைங்க எப்படி பெற்றோர் கீழ்ப்படணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேளை நம்ம இது கேட்கலன்னா என்ன சொன்னார் பாத்தியா, கேட்டியா அப்படின்னும். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்? பொய் பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, அது நீதி. நம்ம பொய்யே பேசியிருந்தா அது நீதி கேடு. கவனிச்சிங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவங்க தப்பிச்சிக்கலாம், ஆனால் தேவனுடைய கோபம் வரும். தேவனுடைய கோபம் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது, ஃபெயிலரான வாழ்க்கை, தோல்வியை தான் சந்திக்கணும். ரெண்டாவது பாருங்க, தேவ ஆலயத்துக்கு சரியாய் வருவது நீதி. தேவாலயத்துக்கே வரமாட்டாங்க இல்லையா? அசட்டை பண்ணுவாங்க. திருவிருந்துக்கு மாத்திரம் வருவாங்க சில பேர். தயவுசெய்து இன்னைக்கு யாருன்னா திருவிருந்துக்கு வந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து எடுக்காதீங்க. சபைக்கு வராமல் திருவிருந்துக்கு வர மாத்திரம் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வருது? சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்க முடியல, இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் திருவிருந்து மாத்திரம் ஒன்று நமக்கு தேவையா? எதுக்கு திருவிருந்து? இதுவே உனக்கு கோபம் வரும். நீ அபாத்திரமா நீ அடிச்சுன்னா என்ன பண்ணும்? சபைக்கு உன்னால் வர முடியல, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் கேட்க முடியல, ஆனால் திருவிருந்து மாத்திரம் நம்ம எடுத்துக்கன்னா நம்ம நல்லா வாழ்ந்துடும் அர்த்தமா? பாதுகாப்பாக இருப்போம் அர்த்தமா? அடுத்தது தேவனுடைய கோபம் உங்களுக்கு வரும். தயவுசெய்து இன்னைக்கு எடுக்காதீங்க. யாருன்னா திருவிருந்து அப்படிப்பட்ட நீங்கள் இது வரைக்கும் வராமல், ஞாயிற்றுக்கிழமை வராமல் திருவிருந்துக்கு மாத்திரம் நீங்கள் எப்படின்னா திருவிருந்து எடுத்துக்கணும் அப்படி வந்தீங்கன்னா அதில் தேவ கோபம் வரும். ஆகையினால அபாத்திரமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வரணும். எதுக்கோ நம்ம இடம் கொடுக்குறோம். அப்போ வர முடியாமல் திருவிருந்துக்கு மாத்திரம் நீங்கள் வந்தீங்கன்னா நீ நல்லா இருக்குதுன்னு நினச்சின்னு போயிடுவே, ஆனால் அது தேவனுடைய கோபம் வரும். ஏன்னா அது நீதிக்கேடு. ஆகையினால சபைக்கு ஒழுங்காய் வந்து தேவனுடைய சட்டத்தின்படி தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், ஆராதிக்கணும். இது தேவ திட்டம், அதுதான் நமக்கு நீதியும் நியாயமும். அடுத்தது
பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. தேவ ஜனங்க, இதுதான் நீதி. என்ன உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால், ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? பொய் சாட்சி சொல்லக்கூடாது இல்லையா? அப்படி சொல்வது நீதி கேடு. லஞ்சம் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. அது நீதி. அதை மீறி நம்ம வாங்கினா அது நீதி கேடு. சரிங்களா? விபச்சாரம், வேசித்தனம், கள்ள தொடர்பு இதெல்லாம் நீதிக்கேடு. அவை செய்யாமல் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தினா அது நீதி. மாறிடுச்சுல? அல்லேலூயா. பரிசுத்தமாய் நீ வாழ்ந்தினா நீ நீதியாக வாழறன்னு அர்த்தம். இல்லை அதான் சொன்னாலும் மறைவாக தானே யாருக்குன்னா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ கள்ள தொடர்பில், நீ விபச்சாரத்தில், ரகசிய பாவத்தில், நீ மது போதையில், நீ சிகரெட்டில், பீடியில், பாக்கில் ஏதோ ஒன்று பண்ணு. ஆனால் இது யாருக்கு? நாங்கள் ஒன்றுமே ஒன்று பண்ண முடியாது இல்லையா? நாங்கள் மறந்து போயிடுவோம். உனக்கு புத்தி சொல்லிட்டு மறந்து போயிட்டே இருப்போம். ஆனால் இது நீதி கேடாக இருக்கிறதுனால கர்த்தர் தான் உன்னை என்ன பண்ணுவார்? அவர் உனக்கு கோபம் உனக்கு நிச்சயமாக வரும். இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீ மனம் திரும்பிட்டால், நீ அதுலேருந்து விடுதலை ஆயிட்டினா, உன் மனம் குத்தப்பட்டு நீ மாறிட்டினா, நீ ஆண்டவர்கிட்ட இருந்த கோபத்துலேருந்து விடுதலை ஆயிடுவ. ஆனால் நீ யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி இப்படியே வாழ்ந்திருந்தினா கர்த்தருடைய கோபம் நமக்கு நிச்சயமாய் வரும். பாருங்களேன். அப்போ நல் மனதோடு கூட, நற்குணத்தோடு கூட நம்ம வாழணும். இது நீதி இல்லையா? துர்குணத்தோடு கூட வாழ்வது நீதி கேடு. சமாதானமாக இருக்கணும். யாவரோடும் என்ன பண்ணுமா? சமாதானமாக வாழணும். வேதம் சொல்லுது சமாதானமாக இருங்க, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். இது வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம பகையாகவே இருப்போம்னாக்கா இது நீதிக்கேடு. புரியுதுங்களா? மாறுதா? அப்போ நீதிக்கேடு நம்ம செய்யக்கூடாது இல்லையா? பிறருக்கு நன்மை செய்யணும். இது வேதம் சொல்லித்தருது. நீ என்ன பண்ண? உன்னை போல பிறரை நேசி. இது வேதம் சொல்லித்தருது. வேத சட்டம் சொல்லுது. இதுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் நீதி. ஆனால் பிறருக்கு தீமை செய்கிறவங்க எப்பவுமே இருப்பாங்க பாருங்க. தேவ ஜனம் கூட இல்லையா? அடுத்தது இன்னொன்று செய்யணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஒரு வேலை நினைக்கிறேன் இன்னைக்கு மாட்டின்னு இருப்பாங்க இல்லையா? அப்போ இங்கே சொல்லுது நன்மை செய்யணும். நம்முடைய கை எப்பவுமே இருக்கணும், நன்மை செய்தவதாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய கை கரைப்படாமல் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தீமை செய்யணும் அப்படின்னு ஒரு இதயத்தில் நம்ம இருக்குமானால் இல்லையா, அது நீதிக்கேடாக இருக்கிறது இல்லையா? ஒரு மனமாக இருக்கணும். இது நீதியாக இருக்கிறது. பிரிவினை உண்டாக்கினே இருக்கணும். சில பேர் நினைப்பாங்க குடும்பத்தை பிரிக்கணும், அந்த கும்பலை பிரிக்கணும், இப்படி பிரிக்கணும். அவங்க பார்த்தீங்களா, இது நீதிக்கேடு. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுமா? நீதியே நம்ம என்ன செய்யணுமா? செய்யணும். அப்போ கீழ்ப்படியணும். வேதத்தின் சட்டத்தின்படி நம்ம கீழ்ப்படினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். சக்ஸஸாக நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெயத்தையே சந்திக்க முடியும். பாருங்களேன், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வேகமாக ஒரு சம்பவத்தை நம்ம முடிக்கலாம். 15ஆம் அதிகாரத்தில் 1:8. ஏன் இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கிறோன்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அமலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். இது ஏன் அப்படி கொஞ்சம் போயிட்டேன்னா, இதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அமலேக்கியரை நீங்கள் யுத்தம் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா அசுத்தமானவர்கள் அவளை கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, நீ இரக்கம் காட்டாமல் நீ எல்லாரையும் என்ன பண்ணு, எல்லாரையும் சாகடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் உன்னை என்ன பண்ண நான் ராஜாவாய் மாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணார்னா, சாமுவேல் என்கிறதான இந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அனுப்பினார். 1லேருந்து அவர் என்ன பண்ணான்னா கேட்டு என்ன பண்ணா, யுத்தத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இவன் அதற்கு மாறாக போய் சேராம பாருங்களேன் இல்லையா? சாகடிக்கலை. என்னன்னாக்கா ராஜா உயிரோடு கூட பிடித்தவன் என்ன வாங்கினான்னு கூட தெரியல. அங்கே ராஜா கிட்ட ஏதோ வாங்கிட்டானான்னு தெரியல. உயிரோட கூட
பிடிச்சிட்டான். சரிங்களா? இப்ப தொடர்ந்து நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது 11 நான் சவுலை ராஜாவாக்கினது ஆ. எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி ஆ. என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். இப்ப புரியுதுங்களா? இந்த நீதிக்கேடு எங்க வருது பாத்தீங்களா? நீங்க நீதியாய் வாழ்ந்தனா அவருக்கு நேரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, இருக்கிறதாக அது பொருள். நீங்க நீதிக்கேடு செஞ்சீங்கன்னா, அதாவது கீழ்ப்படியாம போட்டீங்கன்னா, நீங்க அவர் விட்டு என்ன பண்றோம்? திரும்பிக்கிறோம். அதுதான் அதனுடைய வார்த்தையுடைய பொருள். என்னை விட்டு திரும்பி, அப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். இது நீதியான வாழ்க்கை இல்லையா? நம்ம கீழ்ப்படியில அப்படின்னாக்கா, வேத சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியில அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுனாக்கா, தேவனை விட்டு திரும்பி நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப அவர் சொல்றாரு, இப்படி அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போயிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டான். அதை சொன்னபோது இந்த சாமுவேல் என்ன செய்யறா பாருங்க. அவர் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி அவர் என்ன பண்றாரா? கூப்பிடுறாரு. இருந்தாலும் வசனம் சொல்லுது 17, 18, 19, 20 வரைக்கும் வாசி. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த கோபத்திலே வர்றாரு, சவுல்ட்ட வர்றாரு. நீ ஒண்ணுமே இல்லைன்னு, ஆனா ஆண்டவர் உன்னை ராஜாவா ஆக்கினாரா இல்லையா? இல்லையா? நீ ஒண்ணுமே அதுக்கு சாத்தியமே இல்லை. நீ ஆனா கர்த்தர் உன்னை சாத்தியப்படுத்தி உன்னை ராஜாவாய் உன்னை இவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட உனக்கு கொடுத்தாரு. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? வாசிப்போம். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். அடுத்த வாசம் 21. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். 24 வரைக்கும் வாசி. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, இந்த சவுல் என்ன சொல்றேன்னா, அது விட்டுருங்க, நான் என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கு பலி செலுத்துறதுக்கு திரளான கொடுத்து போய் இருக்கிற எல்லா ஜந்துக்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அது சொல்றாரு, இது எதுக்குப்பா? இது வேறு கர்த்தர் சொன்னதை நீ செய்யாம போனியா? இல்லை, நல்லா கவனிங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ஆண்டவருக்கு 1000 செய்யலாம்னு சொல்லி நீங்க நினைப்பதை பார்க்கலாம். நீங்க பல ஆயிரங்கள் பல லட்சங்கள்லாம் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி தான் பெருசுன்றார். நீங்க 1000 தர்ஷனம் கொடுத்தாலும் சரி, நீங்க காணிக்க கொடுத்தாலும் சரி, நீங்க கொடுக்காமல் போனாலும் சரி, அதெல்லாம் அவருக்கு அதை பத்தி அவர் என்ன பண்றது இல்லை, அவர் எதிர்பார்க்கறதே இல்லை. ஆனா ஒண்ணு, நீ கீழ்ப்படுகிறியா இல்லையா? இப்ப இவன் என்ன செய்யறான்? பல நன்மைகளை சுட்டி காண்பிக்கிறான். தொடர்ந்து வாசிக்கலாம், கவனிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். இப்ப கீழ்ப்படியாமைனாலே அவன் வாழ்க்கை சக்சஸா, அவன் வேண்டிய வாழ்க்கை தோல்வியில முடியுது. கவனிச்சிங்களா? அவன் இன்னும் ஆயிருக்கலாம், ஆனா அவன் வாழ்க்கையில இதோட அவனுடைய ராஜ்யபாரம் அங்க என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் ஆகுது. காரணம் என்ன? வளர்ச்சி அடையல, ஆசீர்வாதம் வரல. அவன் ஏன்னாக்கா அவன் நீதிக்கேடு செய்துட்டான். நீதிக்கேடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ண முடியல, ஆசீர்வாதம் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் கர்த்தரே அவனுக்கு தரிசனமும் கொடுக்கல. எல்லா இடத்திலும் எங்க போனாலும் பிளாங்க் ஆயிடுச்சு. தேவன் வந்துட்டு எந்த வகையிலும் அவனுக்கு ஆசிரியம் மூலமாகிலும் சொப்பனத்தின் மூலமாகிலும் தீர்க்கதரிசி மூலமாக யார் இடத்துல இருந்து என்ன வரல,
தேவனுடைய வார்த்தையே வரல. காரணம், நான் கர்த்தரை வெறுக்கிறேன். கவனிக்கணும். கீழ்ப்படியாமல் போன இந்த சவுல் ராஜபாத்தை இழந்து அவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனை போல் அவன் என்ன பண்ணான், மரித்தான். எப்படி? அவன் வாளால வைத்து அவன் என்ன பண்ணான், விழுந்து மரித்து போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இங்க கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுடைய வாழ்க்கையில நீதிகேடு செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக இருந்த அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் திரும்பி நீதிகேடு செய்து அவன் என்ன பண்ணான்னா, தோல்வியை சந்தித்து அவன் பாருங்க அற்பமாய் மரித்து போனான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, பிள்ளைங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்போ தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தை, எத்தனை வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். எதை செய்யக்கூடாது என்று சொல்லி கேட்டிருந்தோம். ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கிறியா? யோசித்து பார். இன்றைக்கு நீ உங்களுக்கு யோசிக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை காரியங்கள் நீங்க நீதிகேடாய் செய்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கோபம் நிச்சயமாய் வரும். அதனால உங்க நன்மைகளாம் அங்க மூடப்பட்டிருக்கும். அந்த நன்மைகள்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது காரணம் என்னன்னாக்கா, கர்த்தருடைய கோபத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். காரணம் நீதிகேடு. ஒருவேளை இந்த நீதிகேடான வாழ்க்கையிலிருந்து நீங்க மனம் திரும்பிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அவர் உங்களை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாம் கண்களை மூடி நாம் தேவனை கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். நீங்க எந்த காரியத்துல நீங்க அடிமையா இருக்கிறீங்க? எந்த காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? நம்ம பொய் பேசிக்கொண்டே இருக்கிறோமா? அதுல கீழ்ப்படியாம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. வேத சட்டத்தின்படி தேவாலயத்துக்கு வருவதை விட்டுட்டு நம்ம எதுக்கோ நம்ம போவோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வர முடியல, நான் திருவந்துக்கு மாத்திரம் வரேன் அப்படின்னு நினைப்பீங்களா? நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. நீங்க இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கோபத்துக்குள்ளாக மாறுறீங்க. பாருங்க, நம்ம ஒரு மனதா இருக்கணும், நாம் பிரிவினை இல்லாமல் இருக்கணும், நாம் தேவனுக்கு முன்பாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நான் பகையோடு கூட தான் இருப்பேன், நான் வைராக்கியமாக தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் நீதிகேடு செய்கிறவரெல்லாம் இருக்கு என்பதை மறந்து போகாதீங்க. இதனால் நமக்கு தேவனிடத்தில் நன்மை வராது, கோபந்தான் வரும். அதை நம்ம சுதந்திரத்து கொண்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. நாம் என்னைக்கு மனம் மாறுகிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தர் நம் பக்கமாக திரும்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார்? நிச்சயமாக கேட்க மாட்டார். ஏன்னா நீதிகேடு செய்கிற யாவருடைய ஜெபமும் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தர் அருவருப்பான எந்த ஒரு பலியும் அவர் விரும்புகிறது அல்ல. ஆகையினால இன்றைக்கு மனம் திரும்பலாமா? இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எந்த வகையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஒருவேளை இன்றைக்கு திருப்பினீங்கன்னா, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தேவனுக்கு பிரியமில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நாங்கள் பார்க்கிறோமோ இல்லையோ வேற, கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிக்கணும், கர்த்தர் தான் உங்களை விடுவிக்கணும், கர்த்தர் தான் உங்களை உயர்த்தணும். எல்லாம் தேவன் அவர் நம்மை பார்க்கிறபடியால் அவருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நீதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது நீதிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதி நீதி இல்லாமல் இருக்குது? உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நீதி இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லது நீங்க வேலையில நீதி இல்லாமல் இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய கொடுக்கல் வாங்கல நீதி இல்லாமல் இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. கர்த்தர் நீதியை மாத்திரம் தான் விரும்புகிறார். கர்த்தர் நீதி நியாயத்தை விரும்புகிறார். நீங்க அநியாயமா மாறும்போது நீதிகேடு செய்வீர்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மீது தேவனுடைய கோபத்தை தான் அவர் தெரிவிப்பார். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்ம